Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. HDFC Bankல மாத சேமிப்பு திட்டமான ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீமுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்கங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். HDFC Bank மாத சேமிப்பு திட்டமான ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீமை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. இந்த ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள HDFC பேங்க்கை காண்டாக்ட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். HDFC பேங்க்கில் ஏற்கனவே சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்து அந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு ஆன்லைன் பேங்கிங் ஃபெசிலிட்டியை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் பேங்கிங் ஃபெசிலிட்டியை பயன்படுத்தி அதன் மூலமாகவும் இந்த ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டை வீட்டில் இருந்தபடியே ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் அக்கௌண்ட்டை பல்வேறு விதமான கால அளவில் வழங்குறாங்க. என்னென்ன கால அளவில் வழங்குறாங்க, அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு வழங்குறாங்கங்கிறத பார்க்கலாம். HDFC பேங்க்கில் 6 மாதத்துக்கான ஒரு RD அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு 4.50%, சீனியர் சிட்டிசனுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. அடுத்து 9 மாதத்துக்கான RD அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு 5.75%, சீனியர் சிட்டிசனுக்கு 6.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. நெக்ஸ்ட் ஒரு வருடத்திற்கான RD அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு 6.60%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.10% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. அடுத்து 15 மாதத்துக்கான RD அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக்கு 7.10%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.60% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. அடுத்து 24 மாதத்திலிருந்து 120 மாதத்துக்கான இடைப்பட்ட கால அளவில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக்கு 7%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.50% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. இந்த ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டை இந்திய குடிமக்களான எல்லாருமே HDFC பேங்க்கில் ஓப்பன் பண்ணிக்கலாம். குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக 1000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணலாம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஸ்கீமில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். முதல் மாதம் எவ்வளவு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அதே அமௌண்ட்டை தான் ஸ்கீமினுடைய கால அளவாக நீங்கள் எவ்வளவு காலம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கால அளவு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் டெபாசிட் பண்ணணும். மினிமம் டியூரேஷனாக 6 மாதம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக 10 வருடம், அதாவது 120 மாதம் வரைக்கும் இந்த RD அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த RD அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மொத்தமாக உங்களுக்கு மெச்சூரிட்டி டைம், அதாவது RD அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகும்போது உங்களுக்கு வழங்குவாங்க. அடுத்து இந்த RD அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணால் அதற்கான ரிட்டர்னாக எவ்வளவு நீங்கள் திரும்ப பெறலாங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாயை டெபாசிட் பண்ணி 5 வருட கால அளவில் இந்த RD அக்கௌண்ட்டை HDFC பேங்க்கில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 60,000, அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 11,932 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 71,932 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 60,000, அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 12,889 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 72,889 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஒவ்வொரு மாதமும் 5,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 3 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 59,663 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 3,59,663 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 3 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 64,448 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 3,64,448 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஒவ்வொரு மாதமும் 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 6 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 1,19,327 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 5 வருடத்திற்கு அப்புறம் 7,19,327 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 6 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 1,28,897 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 7,28,897 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம்.
ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் சேமிக்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.